ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிப்டியானது நல்லா ரெக்கவரி ஆகி வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,380 இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் முடியதான் 24,460 முடிய. இந்த 460 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவலான 520, அதுக்கப்புறம் 612 முடிய வேலை சொல்லலாம். இல்ல அப்படின்னா இந்த டாட் குழுக்களை கோட்டில் இந்த டாட் நாட் பச்சை கலர் கூடான 24,360 இருந்து 24,470 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நாளைக்கு ட்ரேட் நடக்கலாம். சப்போஸ் கீழே 24,380 அந்த டாட் லைன் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நியரஸ்டா 24,320 இருக்குங்க. அந்த லெவலில் வரலாம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவலான 24,300 என்ற இலக்கு நோக்கி வரலாம். அதனால நாளைக்கு ஒரு சைடு வேஸ்ல இருக்கலாம். நாளைக்கு எஸ்பி டேட்டு, அதனால பார்த்துட்டு கவனமா பண்ணுங்க. இந்த வீடியோ கூட காரணமே ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஃபாலா இப்பதான் திரும்புது வீக்கிலியில. இருந்தாலும் இந்த ஸ்டாக் நம்ம டவுட் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாப்புல, அவருக்காக தான் இந்த வீடியோவே. இந்த லெவலுக்கு மேல 875க்கு 875க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நீங்க இந்த ஸ்டாக்ஸை பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த இதுல இருந்து ஒரு மார்க் பண்ணீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளேயே ட்ரா ஆகிடலாம். அதனால இந்த ட்ரெண்ட் லைனுடைய டயகனல் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஹரிசாண்டல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் உங்களுக்கு பூலிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் மேல அடுத்த லெவல் நோக்கி போகலாம். வேலி முன்ன அந்த அளவுக்கு பில்டப் ஆகல. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்குவோம். டே டைம்லயோ இல்லை வீக்லிலோ இந்த ஹரிசாண்டல் குழுக்கள் எல்லாம் 870க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுக்கணுங்க. கொடுத்தா மட்டுமே இந்த ஸ்டாக்ஸ் நல்லா மேல போகும். இல்லை அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளேயே திருப்பி டிரா பண்ணிடலாம். 730 இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வேலை மாட்டோம். ஆனா ஆகசை 50க்கு கிட்ட தான் இருக்கு. இந்த வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம். இல்ல மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு சார் இன்னைக்கு. ஓகேங்களா? அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 200 மூவிங் ஆவரேஜ் கிட்ட க்ளோஸ் கொடுக்கட்டும். அதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். 200 மூவிங் ஆவரேஜ் நல்லா ஃபிளாட்டா இருக்கு. ஃபிளாட்டா இருக்கிறதுனால கீழே வர மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் ஆனது இப்படி திரும்பணும். 200 மூவிங் ஆவரேஜ் இப்படி திரும்பணும்னா அது மாறாக ஸ்லோப்பா இருக்கு. பிளேஸும் கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஏதாவது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.